இப்போ பிரியாணி கூட நம்ம ரைத்தா வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா வச்சுக்கோங்க, தயிரில் வந்து ஆக்சுவலாக ப்ரோபயாட்டிக் இருக்கும். அது வந்து உங்களோட கட் ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ இதுவே ரொம்ப ஸ்பைசியாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்க பிரியாணி, அதை கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சட்டிலாக்கி விட்டுரும். ரைத்தால வந்து வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்லாம் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட்டை வந்து ரொம்ப ரைஸ் பண்ணாத பார்த்துக்கும் தயிர் பிரியாணி கூட இருக்கிறதுனால. இதுவே கத்திரிக்காய் தொக்கில் வந்து என்னன்னா பிரியாணியில் வந்து ஃபைபர் கண்டென்ட் கிடையாது. உங்களுக்கு ரைஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் அந்த சிக்கனோ இல்லை மீட்டோ ஃபிஷ்ஷோ ஏதோ வந்து பட் ஃபைபர் கண்டென்ட் கிடையாது பிரியாணில. இப்போ நீங்க கத்திரிக்காய் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் வந்துடும். அது இல்லாத கத்திரிக்காயில வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, நிறைய மினரல்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து இது கட் ஹெல்த்துக்கும் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபைபர் கண்டென்ட் அதாவது உங்களோட டைஜஷன்லயும் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட கட்டு வந்து நல்லா இருக்கும் கத்திரிக்காயும் நீங்க ரைத்தாவும் பிரியாணி கூட எடுத்துக்கும் போது. காரணம் என்னன்னா பிரியாணி வந்து ஹெவியான மீல், சட்டிலா ஈக்குவலைஸ் பண்ணோம்னா ரொம்ப ஹீட்டாகவும் ஆகக்கூடாது பாடி. அதுக்கு ரைத்தா எடுத்துக்க போறீங்க. ஃபைபர் கண்டென்ட் இல்லாதனால நீங்க கத்திரிக்காய் எடுக்கிறீங்க.